வணக்கம் உறவுகளே, நீங்கள் பொது அறிவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர்னால் யார், அவருடைய பதவியின் தோற்றம் என்ன, குடியரசுத் தலைவர் ஆகிறதுடைய தகுதிகள் என்னென்ன, குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க, அவருடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, அவருடைய பதவி காலம் எவ்வளவு, அவருடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. குடியரசுத் தலைவருடைய பதவியின் தோற்றம், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அந்த பதவி ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த மன்னர், கவர்னர் ஜெனரல் பதவி தான் இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, அவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், மத்திய மாநில அரசு கீழே லாபம் தரக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் அவங்க இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுற தகுதி அவங்களுக்கு வேணும். குடியரசுத் தலைவரை யார் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை அண்ட் மாநிலங்களவை, அப்புறம் மாநில யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது எம்பி, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவரோட இருப்பிடம், குடியரசுத் தலைவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, டெல்லியில் இருக்க ராஷ்டிரபதி பவனில் இருப்பார். அந்த ராஷ்டிரபதி பவன் எப்போ கட்டினாங்கன்னா 1929 கட்டிட்டாங்க. குடியரசுத் தலைவரோட பதவி காலம் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகள். அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவர் தற்காலிகமாக பதவியேற்பார். குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் 4 அதிகாரங்கள் இருக்குது. அதில் நிர்வாக அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நிர்வாக அதிகாரம் அப்படின்னா, பிரதமர் மற்றும் மந்திரி சபையை நியமிக்கிறது. அப்புறம் இந்திய துணை குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், தலைமை நீதிபதி, தேர்தல் ஆணையர், இராணுவ தலைவர்களை நியமிக்கிறது தான் நிர்வாக அதிகாரம். அடுத்து சட்ட அதிகாரம். சட்ட அதிகாரத்தில் மானிய கோரிக்கை முன்வைக்க செய்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நிதி ஒதுக்கீடு பரிந்துரை செய்கிறது சட்ட அதிகாரம். அடுத்து தண்டனை அதிகாரம். தண்டனை அதிகாரத்தில் தண்டனையை குறைக்கிறது, நீக்கிறது, தண்டனை தாமதப்படுத்துறது, மரண தண்டனை உள்ளவங்களுக்கு மன்னிப்பு வழங்குறது எல்லாமே தண்டனை அதிகாரம். அவசர நிலை அதிகாரங்களில் போர், வேறு நாடு நம்ம நாடு மேலே போர் தொடுக்கிறது, படையெடுப்பு செய்கிறது, பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது அவசர உத்தரவுகளை பிறப்பிக்கிறது, வெள்ளம், மழை, புயல் டயத்தில். இந்த 4 அதிகாரங்களிலும் குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தாலும் அவசர கால உத்தரவுகளை மட்டும்தான் பிறப்பிக்க முடியுமே தவிர, நடைமுறை அதிகாரத்தை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையில் மட்டும்தான் அவர் பண்ண முடியும். அடுத்து குடியரசுத் தலைவருடைய மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம். மேலும் இது போல் தகவல்கள் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.